ஓ மை காட் கைஸ், சிஎஸ்கே 29 கோடி கொடுத்து 2 அன்கேப் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. கார்த்திக் சர்மா ஒரு 14 crore 20 lakhsக்கும் பிரசாந்த் வீர இன்னொரு 14 crore 20 lakhsக்கும் எடுத்து சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க கைஸ் ஆக்ஷனில். பெரிய பெரிய சேஞ்ச் இன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் டார்கெட்ஸ் இன் சிஎஸ்கே சைட். லாஸ்ட் இயர் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஊர்வில் பட்டேலை ஹேண்ட் பிக்டாக எடுத்து அவங்க உடனே இம்பாக்ட் காட்டின உடனே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்க. இதனால தான் ஸ்டார்டிங்ல யாருக்குமே பெருசா பீட் பண்ணல கைஸ். அதுதான் கிளியரா தெரிய வந்திருக்கு. இப்ப எல்லாருமே ஒரு பக்கம் பிரசாத் வீர் எடுக்கணும், ஒரு பக்கம் கார்த்திக் சர்மா எடுக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு விலை போவாங்கன்றத நானும் யோசிக்கல கைஸ். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 crores எதிர்பார்த்தேன். அந்த எஸ்ஆர்ஹெச் காவியா தான் அவங்க வேணும்னே 2 பேருக்கும் பிட் ஏத்தி விட்டுருக்காங்க. பட் அப்சல்யூட்லி ஃபைன். சிஎஸ்கேவும் ஆல் அவுட் போய் எடுக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி லாஸ்ட் இயர் எடுத்தது கிளிக் ஆகுன்ற ஒரே ரீசனால தான் அகைன் இந்த வருஷம் அப்படியே போய் எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் இன்கேஸ் 1-2 மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். அண்ட் எஸ் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் டெஃபினட்டாக நம்ம லாஸ்ட் இயர் ஆயுஷ் மாத்ரே 30 lakhs எடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் காட்டினாரோ அதே மாதிரி ஒரு இம்பாக்டை இந்த 2 பசங்களும் எடுத்து தருவாங்கன்ற ஒரே கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால தான் இவங்க ஆல் அவுட் போய் எடுத்திருக்காங்க கைஸ். பட் ஆனால் செம ஷாக்கிங் கைஸ். எனக்கு பிரசாந்த் வீர ஒரு 14 crores போனதுக்கு ஐயோ விலையேற்றி விட்டு ஆப்படிச்சிட்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. பட் இவங்க கார்த்திக் சர்மாவுக்கும் 14 கோடி போட ரெடியாக இருக்காங்கன்னா டெஃபினெட்லி தே ஹவ் ஐடென்டிஃபைட் தோஸ் டூ. ஸோ அந்த 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காங்க கைஸ். ஸோ பார்ப்போம் இனிமேல் யாரெல்லாம் எடுக்கிறாங்கன்னு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் நம்புற காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்தியன் பிளேயர்ஸை நம்பி தான் போக போகிறாங்க. எஸ்பெஷலி இந்த அன்கேப் பிளேயர்ஸ் மேட்லியோ லோக்கல் ரஞ்சி மேட்சஸ்லாம் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்களோ அந்த பிளேயராக பார்த்து தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க கைஸ். பட் செமையாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ நீங்கள் இந்த பிட்டிங்லாம் பார்த்தீங்களா? பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவோட பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. எஸ் டெஃபினட்டாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காசெல்லாம் பார்க்கும்போது. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆயுஷ் மாத்ரே, ஒரு ஊர்வில் பட்டேல், ஒரு டெவால் ப்ரோஸ் வந்து உடனே கொடுத்த இம்பாக்டை இந்த பசங்களாம் காட்டினாங்கன்னா வேற லெவலாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். 2 பேருமே ரொம்ப ஹையான ரேட்டட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வேற. ஹோப்ஃபுல்லி இவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இனி வர ஆப்ஷனில் சிஎஸ்கே யாரெல்லாம் பிட் பண்ண போகிறாங்கிறத பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கைஸ். ஸோ ஸ்டே டியூன். நம்மளும் ஃபுல் ஆப்ஷன் முடிச்ச அப்புறம் அகைன் நம்ம சந்திக்கலாம்.